சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, பொண்ணுக்கு நாத்தனார் முறை யாராவது இருந்தா வர சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல, அங்க இன்னும் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, அவளை கூப்பிட முடியாது. அம்மா, அப்ப உங்க உறவு முறை யாராவது இருந்தா வர சொல்லுங்க. செல்வி, சுசிலாமா, என்னம்மா? வாங்க தாலி கோக்கலாம். இந்த மாதிரி புடி. அண்ணன் வந்திருக்காரு, உன்னை கூப்பிடுறாங்க. எதுக்கு? அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு வரல, அதான் என்ன ஏது நடந்ததுன்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க கூப்பிடுறாரு. ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் தானே வந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்ல வேண்டியதானே? அப்படி என்ன பெருசா ஏற்பாடு பண்ணிட்டு போனாரு இப்ப வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு? என்ன இப்படி சொல்ற? ஃபங்க்ஷன் நல்லபடியா தானே நடந்து முடிஞ்சது. நல்லபடியா தான் நடந்து முடிஞ்சது, எனக்கு இல்ல, உங்க இளமதிக்கு. மொத்த குடும்பமும் பிளான் போட்டு என்ன அவமானப்படுத்திட்டீங்களே. இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கவே வேணாம். என்ன பேசுற நீ? உனக்கு என்ன அவமானம் நடந்தது? உங்க வீட்டு ஆளுங்களால அவமானப்பட்டது நான் தான். அவமானம் படணும். ஏன்னா நகை இருந்தது என் அக்கா பேக்ல இல்ல, உங்க பேக்ல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க இப்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் கூப்பிட்டாரு, அவர் கூப்பிட்டாருன்னு. அது மட்டும் இல்லாம ஃபங்க்ஷன்ல என்ன அவமானம் நடந்துச்சுன்னு கேக்குறீங்க? என்ன நடக்கல? ஃபங்க்ஷனுக்கு சாப்பிட வந்த யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு எனக்கு நாத்தனார் முறை செஞ்சது எனக்கு அசிங்கம் இல்லையா, அவமானம் இல்லையா? இளமதிய சந்தோஷப்படுத்துறதுக்கு திட்டம் போட்டுதானே இப்படி எல்லாம் பண்ணீங்க. அவங்களுக்கு மட்டும் நாத்தனார் முறையில நடந்துச்சுல, எனக்கு ஏன் நடக்கல? சௌந்தர்யா, ஏன் இப்படி கத்தி பேசுற? சத்தம் வெளியில கேக்குது. கேக்கட்டும் தான் பேசுறேன். நான் சத்தமா பேசுறது உங்களுக்கு அசிங்கமா தெரியுது, எனக்கு நடந்தது உங்களுக்கு அசிங்கமா தெரியல. நீ என்ன சொல்ற சௌந்தர்யா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரியாது. எப்படி புரியும்? நீங்களும் இளமதியோட சப்போர்ட் தானே. சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. அண்ணன் கூப்பிடுறாரு, இப்ப வர போறியா இல்லையா? வர முடியாது. அவங்க வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாதா? மாமனார் கூப்பிடுறாரு, வர முடியாதுன்னு திமிர் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. என்னங்க இது? அவ ஏற்கனவே கோவத்துல இருக்கா. அவ கோவத்தை தூண்டுற மாதிரி இப்படியா பேசுவீங்க? நீ அவளோட ஆளாச்சே, அவளுக்கு சப்போர்ட்டா தான் நீ பேசுவ. சௌந்தர்யா, இப்ப நீ எதுக்காக இப்படி கோவப்படுற? என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? நான் ராஜேஸ்வரி அம்மாவோட மருமக. எனக்கு நாத்தனார் முறை செஞ்சது யாரு? இதை என்னால பெருமையா சொல்லிக்க முடியுமா வெளிய? இங்க பாரு, அங்க சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சும் நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டனா அப்போ அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு? உங்களால பதில் சொல்ல முடியாது. இளமதியோட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் திட்டம் போட்டுதானே என்ன அவமானப்படுத்துனீங்க. சௌந்தர்யா, நீங்களும் அவங்கள ஒருத்தர் தான். எனக்குன்னு இந்த வீட்ல யார் இருக்கா? இங்க இவ்ளோ நடக்குது, இந்த சூர்யா எங்க போனா?